ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம புதுச்சேரியில என் குழந்தையை காணோம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு கேஸ். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும், குற்றவாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் நடுவுல நின்று தூக்குல மாட்டணும், துப்பாக்கியில சுட்டு துபாய் அரபு கண்ட்ரி இந்த மாதிரி நாட்டுக்குள்ள வந்து நிறைவேற்றப்பட கொடூரமான முறையில தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா மக்களும் போராடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கஞ்சா குடிக்குன்னு சொல்றோம்னா என்ன எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில உள்ள ஒரு கஞ்சா குடிக்கிய ஒரு 5 வயசு குழந்தைங்க, குழந்தைன்னா சொல்ற குழந்தைய பார்த்தீங்கன்னா கொடூரமா ரேப் பண்ணி வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் அதை பத்தி தான் அந்த வீடியோல நான் பேச போறேன். நம்ம புதுச்சேரியில சோலை நகர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியால நாராயணன் அவரோட மகன் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி பேரு. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போகல, பர்டிகுலர்ஸாக விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து காணோம், திடீர்னு எப்பயும் போல காணோம்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நார்மலாக விசாரிக்கிறாங்க. எந்த ஒரு சிம்டமே கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த சிசிடிவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்திக்கான எந்த காண ஒரே ஒரு கேமராவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஒரு சந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறுமி வந்து பதட்டமாக ஓடுற மாதிரி அப்படியே ஓடி போயிருக்கான். அது மட்டும் அந்த கிளிப் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அந்த கிளிப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா பெருசா அந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை காணாம போயிடுச்சு, யாரோ கடத்திட்டாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நியூமர் நிறைய பரவிட்டு இருக்கு, குழந்தைய கடத்துறாங்க, எங்கே கடத்துறாங்கன்னு சொல்லி நிறைய போயிட்டு இருக்கனால குழந்தை கடத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கடத்தல கேஸா பதிவு பண்ணி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அப்போ போலீஸ்காரங்க என்ன சொன்னா, குழந்தை வேற எங்கேயுமே கடத்தப்படலை, கண்டிப்பா இந்த ஏரியாவில் எங்கேயாவது தான் இருக்கும், எதாவது கடத்தி வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கோணத்தை வச்சிருக்கேன். ஏன்னா அந்த சிசிடிவிலையும் பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மூவார மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வேறு எங்கேயும் போயிருக்கான்னு சொல்லிட்டு அதே மூமெண்ட்ல ஃபுல்லாக தேடும் போது எந்த ஒரு இதுவுமே அந்த கேஸில் எந்த ஒரு குழுவுமே கிடைக்காம போயிட்டு இருந்திருக்கு. சரி, அவங்க அப்பா நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக யாரோ கடத்தி வச்சிருக்கணும், இல்லை எங்கேயாவது அடப்பட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், குழந்தை வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து தேடும். 4 நாளுக்கு அப்புறமா அம்பேத்கர் நகர் பக்கத்தில் உள்ள ஒரு நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் போயிட்டுருக்கு. ஃபைனலாக வந்து ஊர் மக்கள்லாம் பார்த்து பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது யாருமே இல்லை, நம்ம ஆர்த்தி தான். கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கை கால்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டி அது அவ்வளோ கொடுமை. அதை பார்க்க உடனே அந்த நாராயணன் தந்தையோட மைண்ட் எப்படி இருக்கும், அது நம்ம வந்து நார்மலாக வந்து சொல்லிடவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானுங்க. உடம்புல அங்கங்கே பிளேடெல்லாம் கிழிச்சு ரேப் பண்ணப்பட்டு ஃபைனலாக வந்து நாராயணன் பார்த்தோம்னா கதறி அழுது, என் மகளை வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க, கஞ்சா குடிக்க பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நியூஸை வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இந்த நியூஸ் வந்து நார்மல் நியூஸ் வெளியே எங்கேயுமே பெருசாக பேசலை. ஜஸ்ட் குழந்தைக்கான ஒரு கேஸு, மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு அப்போதுக்கு கொலை கேஸாக மாற்றுறாங்க. பேசுங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையாளிகளை வந்து கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடும் போது எங்கன்னா அந்த குழந்தையில பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளேடு வச்சு ஃபுல்லாக கிழிச்சிருக்காங்க. அப்போது அதே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடை வச்சு கிழிச்சிட்டு பைத்தியம் சைக்கிள் மாதிரி யார் சுற்றுவோம்னா அந்த ஏரியா தெருவில் உள்ள கஞ்சா குடிக்கிங்க. அந்த கஞ்சா குடிக்கிற மாதிரி தான் சந்தேகப்பட்டு ஊர் மக்கள் ஃபுல்லாக அந்த கஞ்சா குடிக்கிறதுல தெருவில் தொல்லை தான், எப்போ பார்த்தாலும் பிடிச்சிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணும்போது மொத்தம் 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போது அப்படியே ரொம்ப அது வந்து அதில் ஒருத்தர் பேர் விவேகானந்தன் சொல்லிட்டு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 55 கிழட்டு பயலு 55 வயசு உள்ள ஒருத்தன் அந்த ஆர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து நான் நைஸாக கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுன்னா பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அது அவனோட சேர்ந்து ஒரு 19 வயசு ஒரு பையன், அவனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு உடந்த 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து டார்ச்சர் ஒரு கொடூரமான வலி கொடுத்துருக்கானுங்க. ஃபைனலாக வந்து வலி தாங்க முடியாமல் அந்த குழந்தை மயங்கி ஒரு இல்லை போனதுக்கப்புறம் எங்கே வெளியே சொல்லிடுமோன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி சாக்கு பையில வச்சு வீசியிருக்கானுங்க. இது வந்து போலீஸ் வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ஸ்ரீமதி கேஸ் நிறைய அந்த ஒரு குற்றவாளியும் இந்த விஷயம் வந்து பெருசாக போகும்போது நம்ம பெருசாக பேசுவோம், தண்டனை கொடுக்கணும், தீர்ப்பு வாங்கணும், ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி பேசினாலும் ஃபைனலாக வந்து நம்ம அந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹைப்பாக நம்ம கேட்குறோம். திரும்ப இந்த கேஸ் சம்மந்தமாக இந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருதான் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா 4 நாள் பேசுவாங்க, ஒரு வாரம் பேசுவாங்க, ஏன் 1 மாதம் கூட பேசுவாங்க. ஃபைனலாக அந்த கேஸ் முடிஞ்சிடும், அடுத்த ஒரு கேஸ் வந்துடும், அடுத்த ஒரு ப்ராப்ளம் எக்ஸெட்ரா நோக்கி போயிட்டு தான் இருக்கும். நம்ம
இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக அரபு கண்ட்ரியில் நடக்கிற மாதிரி கொடூரமான ஆகணும். உண்மையை சொல்லப்போனால் அது திங்க் பண்ணால் அது கூட ஓகே தான். இப்போ குற்றவாளி வந்து இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், குற்றம் இவன் தான் பண்ணியிருக்கான் கன்ஃபார்ம் ஆயிட்டாலே, ப்ரூஃப் ஆயிடுச்சாலே அப்படின்னாலே கோர்ட்டு கேஸ் வளர்க்குற தீர்ப்பு சொல்றதுக்கு போது பாருங்க நாட்கள். அதுதாங்க இருக்கிறதுலே ஒரு கொடுமையான விஷயம். ஒரு விஷயத்தை இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிடாங்க, வாக்குமூலம் கொடுத்துட்டான், இவன் தான் தெரிஞ்சிச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் போயிட்டே இருக்கு தீர்ப்புக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு உடனே கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டு தண்டனை கிடக்குன்னு சொல்லி சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சீரியஸாக அரபு கண்ட்ரியில் கூட அப்படி தான். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்பு. நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, நம்மளுடைய ஒரு கொடுமையான சட்டம் உள்ளது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியா நினைக்கிறேன். அந்த சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட போடுறாங்க. ஆனால் அந்த நாட்டிலே ஒரு பொண்ணுங்களுக்கு இது மாதிரி அநீதி எதிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில் வச்சு சாகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொள்றாங்க. இன்னைக்கு மக்கள் அதான் போராடிட்டு இருக்காங்க. அந்த குற்றவாளி எங்க கிட்ட கொடுங்க, நீங்கள் தண்டனை கொடுக்கணும், நாங்கள் கொடுக்குறோம். இவன் தான் குற்றவாளி தெரிஞ்சிச்சு, இப்போதைக்கு 2 பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த 2 பேருக்கு நாங்கள் தண்டனை கொடுத்துறோம், மீதி நீங்கள் யாரை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் தண்டனை கொடுங்க. இவங்க 2 இப்போ தண்டனை ஒருத்தர் கிடைச்சி உடனே கொடுத்துட்டாலும் அடுத்தால பண்றதுக்கு பயம் வரும். அப்படி இல்லாட்ட ஒரு ஏரியாவில் வந்து கஞ்சா குடிக்கி இந்த மாதிரி ஒரு தொல்லை இருக்குன்னு தெரிஞ்சாலே அவனை வந்து நம்ம ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில் உள்ள போனாலும் அடுத்த நாள் வெளியே வந்துட்டு ஜாலியாக தான் பேசுறான். இது ஒண்ணுமே ஆல, சும்மா ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவன் பேசுறான். என்ன தெரியும்னா அவனுக்கு பெருசா எதுவுமே நடக்கல, அவனே வச்சு நொங்கி விட்டுனா அதுக்கப்புறம் கஞ்சா குடிப்பானா இல்லை அதை பத்தி மைண்டு போகுமா? இது சரி கைஸ், நான் அதை பேசுன்னு தெரியல. நம்ம நிறைய பேசிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பேசுகிறேன். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்.